நமச்சிவாய ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்றைய பலன்கள், தினப்பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி சிறப்பான எதிர்காலம் அமைய போகிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் 2022ஆம் வருடம். தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைன்றது பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், மங்களகரமான நாள். இன்றைக்கி மேஷம் ராசியிலேருந்து மீனம் ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா 6:02 உதிக்கும் பொழுது சந்திரன் சொந்த வீட்டில் கடக ராசியில் இருக்கும் பொழுது இந்த நாள் இனிமையாக துவங்குகிறது. சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் காலை 11:09 வரைக்கும் சந்திரன் இருக்கார். அதற்கப்புறமாக பூசம் நட்சத்திரத்திற்கு இடம்பெயர்கிறார். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நட்சத்திரத்திற்கும் கலந்த பலன்கள் எல்லா ராசியினருக்கும் சிறப்பாக அமையும். சரிங்களா? இந்த தினப்பலன், வார பலன், வருட பலன், சனி பயிற்சி, குரு பயிற்சி, இதெல்லாம் பொதுவான பலன்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி வரும் இல்லைங்களா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், இதை வச்சு லக்னம், லக்னாதிபதி, உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, அதை வச்சு தான் உங்களுக்குரிய 100% பலனை உங்களுடைய தசாபுத்தியில் தான் வரும். இந்த தினப்பலன், வார பலன்லாம் அந்த தசாபுத்திக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சற்று அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தி, அதாவது சுக்கிரன் தசையோ, குரு தசையோ, புதன் தசையோ, ராகு தசையோ, கேது தசையோ, செவ்வாய் தசையோ நடந்துகிட்டு இருக்குது, சாதகம் இல்லாத பலன் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பலன்கள் எப்போ மாறும், அந்த பலன்கள் ஏன் நடக்குது அப்படின்னு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் பண்ணுற வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை போடுங்க. உங்களுக்கு என்ன தசாபுத்தின்னு நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதற்கான வழிகாட்டியாக உங்களுக்கு விளக்கமாக பதில் வழங்கப்படும். இது எதுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோன்னா, அனைவரும் ஜோதிடம் கற்க வேண்டும். உங்களுடைய கேள்வி மூலமாக அனைவரும் இந்த விஷயத்தை விளங்கி அவங்களும் ஜோதிடம் சொல்கிற அளவுக்கு பெரிய வழிகாட்டியாக வர வேண்டும் என்பது தான் ஒரே நோக்கம். ஒருவேளை உங்களுக்கு ஜோதிடம் கற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. அந்த வாட்ஸ்அப் கொடுக்குறதுல உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வருமா அப்படின்றத பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக பதில் வரும். உங்களுக்கு ஜோதிடம் கற்க விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க. உங்களுக்கு சுய ஜாதகம் கட்டணத்தோட தனியாக தெரிஞ்சுக்கணும், தொலைபேசி மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளணும். சரிங்களா? இப்போ இன்னிய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி 6:02 சூரிய உதயம். சந்திரன் சொந்த ராசியில் கடக ராசியில் இருக்கும் பொழுது